அமுதா, என்னாச்சுடா? பாத்துட்டியா? போய்க்கிட்டு இருக்கேன்டா. இன்னைக்கு நாள் டிசம்பர் 26, 2028. நான் என்னோட யூனிவர்சிட்டி படிப்பை முடித்து இதோட 4 வருஷம் ஆச்சு. யூனிவர்சிட்டி படிப்பு மட்டும் இல்லை, அவளோட இருந்த என்னோட உறவையும் தான். நித்யா, நித்தியமதி அவளோட பேர். ஏதோ அழகு தான். நான் அவளை கூப்பிட்டது எல்லாமே மழைவில்னு தான். மழைவில்னா வானவில்னு அர்த்தம். ஏதோ ஒரு மலையாள பாட்டில் வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், காரணமே இல்லாமல் ஏதாச்சும் நடக்க மனதினின் மனம் போல் செயலற்றது இல்லையே இந்த உலகம். இப்போ அவளை போய் பார்க்குறதும் தான். 2 நாள் முன்னாடி கால் பண்ணி மீட் பண்ணணும்னு சொன்னான். அவன் என் கூட பேசி 4 வருஷம் ஆச்சு. ரொம்ப முக்கியமாக அவளுக்கு கல்யாணம் ஆச்சு. ஆனால் இப்போ ஏன் கூப்பிட்டா அப்படின்ற கியூரியாசிட்டி உள்ளார ஓடிட்டே இருக்கு. பயம் கலந்து இருக்குன்னு சொல்லலாமோ? உங்களை மாதிரியே எனக்கும் கேட்கணும். நீ அமுதா, என்னை கல்யாணம் பண்ணிக்கோ. தெரிஞ்சு தான் பேசுறீங்களா இல்லை தெளிவாக தான் பேசுறீங்களா நித்யா? அமுதா, எனக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆயிடுச்சு. தெரியும் நித்யா. நான் பேசுகிறேன், அதை மட்டும் கேள் அமுதா. எனக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆயிடுச்சு. 8 மாதத்துக்கு முன்னாடி என் ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எனக்கு ஒரு பையன் இருக்கான். அவனுக்கு நான் இருக்கேன். அவ இதை சொல்லுவான்னு நான் நினைக்கல. நடந்ததும் தெரியல, தெரிஞ்சிருக்கலாமோன்னு தோணுது. இதை நான் வேறு யார்கிட்டயாச்சும் போய் கேட்டிருந்தா ரொம்ப தப்பாக போய் முடிஞ்சிருக்கோம் அமுதா. அதனால தான் உன்கிட்ட கேட்டேன். என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்டேன். ஏய், கல்யாணம் பண்ணிக்கோன்னு நானா கயிறா கட்டுறேன் நினைச்சோன்னே கட்டுறதுக்கு? அது கல்யாணம் சும்மா. என்னாச்சு? நீ கல்யாணம் பண்ணவருக்கு ஹெல்த் ப்ராப்ளமா? ஆமாம், கேன்சரா? எப்படி? He is a smoker, chain smoker actually. ஸ்மோக்கிங். அப்போவே நினச்சேன். சசி தான் சொல்லியிருக்கானே அவளோட புருஷன் ஒரு செயின் ஸ்மோக்கர்னு. தண்ணி, ஸ்மோக்கிங் இது 2மே ஒழிச்சாலே இங்கே இருக்கிற பாதி பிரச்சனையை குறைக்கலாம். எதை செய்யணுமோ, எதை கண்டிப்பாக செய்யணுமோ அதை செய்ய வழிகள் எடுக்கிறதே இல்லை. தேவையே இல்லாமல் எல்லாத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் ரியாக்ட் பண்ணுறதுக்கு வேணும்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுக்கலாம். தண்ணி அடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது, அப்புறம் வாழ்க்கையில் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு தானும் நல்லா இல்லாமல் சுற்றி இருக்கிறவனையும் நல்லா இருக்க விடாமல் அடிஞ்சு போகிறது. மற்றவனை தான் சிகரெட் அடிக்கிறான், தண்ணி அடிக்கிறான், ஆனால் ஏதாச்சும் வெளியே தெரியுது அவன் பாட்டு அடித்து போட்டு பேசாமல் இருக்கான். இங்கே தான் நம்மள சிலர் தான் எல்லாம் கின்னஸ் ரெக்கார்டுன்னு நினச்சிட்டு இருக்கோம். மாறணும். மாற்றம் தானே வாழ்க்கையே. நித்யா அங்கே பாரு, உனக்கு கல்யாணம் ஆச்சு, ஒரு குழந்தை இருக்குது, பையன் இருக்கான். சரி, நீ சொல்கிற மாதிரியே நான் உன்னை கல்யாணம் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. சுற்றி இருக்கிறவங்க என்ன பேசுவாங்க தெரியும் தானே நித்யா உனக்கு? 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க அப்படின்னு ஒரு பழமொழிக்கு சரியான அர்த்தம் நம்மளை சுற்றி உள்ளவங்க தான். புரியுதா? ஆனால் அப்படிதான் எனக்கு யாருமே இல்லையே.
நீ சொல்கிற அந்த 4 பேருக்கு நடுவில் 20 வருஷமாக வாழ்ந்தும் எனக்கு இருக்கிற ஒரே உறவு அனாதைன்றது மட்டும்தானே. நான் அப்படி சொல்ல நித்யா. நீ ஏன் உன்னோட மாமனார் வீட்டில் போயிருக்கக்கூடாது? போனேன். என் ஹஸ்பண்ட் இறந்ததுக்கப்புறம் அதை சொல்லி கவலைப்படுறதுக்கு இருக்கிற ஒரே உறவு அவங்க தான் நினச்சி போனேன். ஆனால் நீ சொல்கிற அந்த 4 பேருக்கு நடுவில் தானே இவங்களும் இருக்காங்க. ஏன் என்னாச்சு? என்ன சொன்னாங்க? எங்கேயோ போய் பார்த்துருக்காங்க. நான் வந்த நேரம் தான் சரியில்லையா, அதனால தான் அவர் இறந்துட்டாராம். சிம்பிளாக சொல்லணுன்னா நான் தான் கொன்னுட்டேன். 2028 அந்த டைலாக்கை சொல்லிட்டு இருக்கானுங்க. உனக்கு தான் தெரியுமே, இந்த 4 பேர் இருக்கிற வரைக்கும் இது எப்போதுமே வேலிட்டான டயலாக்னு. கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கிற ஒரே உறவு அதுதான். அங்கேயும் இப்படி பண்ணா என்ன இது? நித்யா, எனக்கு புரியுது உனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு. பட் நான் எப்படி உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? இது இன்னமும் அந்த காலம் இல்லை. இப்போ நிறைய ஹெல்ப்லைன்ஸ் இருக்கு. உமனுக்கு ஹெல்ப் பண்ற நிறைய ஆர்கனைசேஷன் இருக்கு. தி மைட் ஹெல்ப் யூ. நீ அவங்கள கன்சல்ட் பண்ணலாம். உன் கூட இருந்த 3 வருஷத்துல நீ எவ்வளோ ஸ்ட்ராங்கான பிள்ளைன்னு எனக்கு தெரிஞ்சது. என்ன அமுதா, பெண்ணியம் பேசுறியா? பெண்ணியம்னு பேசுகிற பாதி பேர் அந்த பெண்ணோட உணர்வு புரிஞ்சுக்கிறதே இல்லை. அது பெண்ணோட உணர்வு மட்டும் இல்லை, ஒரு மனித உணர்வுன்னு நீ தானே அடிக்கடி சொல்லுவ அமுதா. நான் அப்படி சொல்லலை. எப்படி சொல்றதுன்னு கூட தெரில. மழைவில் வந்தோடனே கூப்பிடுவேன்னு நினச்சேன், மழைவில்னு. நானும் வந்தோடனே தான் கூப்பிடணும்னு நினச்சேன் நித்யா, மழைவில்னு. அன்னைக்கு அவசரத்தில் எல்லாம் செஞ்சுட்டு இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கணுமா? கல்யாணம் நீ எப்போதும் சொல்கிறது தான் அமுதா, இந்த உலகம் ரொம்ப நம்ம நினைக்கிறத விட ரொம்ப பெருசு. இந்த உலகத்தில் நமக்குன்னு யாரும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு வாழ்றது தான் ரொம்ப தப்பு. இந்த உலகத்தில் ஏதோ ஒரு இடத்துல நமக்கென்ன உறவு காத்துட்ருக்கோன்னு அடிக்கடி சொல்லுவே அமுதா. அது அப்போ நித்யா, இப்போவும் அப்படி இல்லை. நான் பேசுகிறேன், நான் பேசுகிறத கேளு. புடி. உன் கூட இருக்கிற என்னோட உறவுக்காக நான் என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்கல, என் மகனுக்காக தான் கேட்டேன். அவனை என்னால் அனாதையாக விட்டுட்டு போக முடியாது. அது ரொம்ப கஷ்டமானது. அனாதையாக வாழ்றதோட கஷ்டம் எனக்கு தெரியும். இந்த 4 வருஷத்துக்கு அப்புறம் அவனை விட்டுட்டு போகிறதுக்கு ஒரு அன்பான ஆள் வேணும். அவன் கூட அன்பை ஷேர் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வேணும். அன்பு எனக்கும் அனாதை இல்லை அமுதா. அந்த ஒருத்தர் நீயா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இருந்தா இருக்கணும். இந்த டைரியை படி. இந்த 5 வருஷமா என் வாழ்க்கையில் நடந்த எல்லாமே இதில் இருக்கு. நான் கிளம்புறேன், பார்த்துட்டு சொல்லு, நல்லதா? சொல்றா. என்னாச்சுடா? என்ன சொன்னா? கால் பண்ணிட்டு இருந்தேன், கிடைக்கவே இல்லை. பேசிட்டு இருந்தோம்டா. சரி, என்ன சொன்னா? என்னடா என்ன சொன்னான்னு சொன்னாடா. கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னான். ஹஸ்பண்ட் இறந்துட்டான், ஒரு பையன் இருக்கான், அனதையாக்க விரும்பல, கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னான். அதோட இன்னும் 4 வருஷத்துல அவளும் இறந்துடுவான்னு சொன்னான். போதுமா மச்சி? கூல் பண்ணு, கல்யாணம் பண்ணிக்க சொன்னாளா? என்னடா அவ விளையாடுறாளா? என்ன ஏன் 4 வருஷத்துல இறந்துடுவாளாம்? என்னவா? கேன்சர்டா. கேன்சரா? அவளுக்கு எப்படிடா தெரியும்? மச்சான், ஒரு டாக்டர்டா, தெரியும். நினைச்சேன்டா, நினைச்சேன்.
அவன் புருஷன் நல்லா ஸ்மோக் பண்றப்பவே நினைச்சேன் இதெல்லாம் நடக்கும்னு. சரி, இப்ப நீ என்ன பண்ண போற? தெரில. அமுதா, சும்மா பாவம் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அது இதுன்னு போவாத, புரியுதாடா? உனக்கு நல்ல வேலை இருக்கு, அப்பா அம்மா நண்பன் நான் இருக்கேன். தேவையில்லாம அங்க போய் மாட்டிக்காத. கூடயே இருந்த தானே மச்சான் யூனிட் டைமில். பாவண்டா அவ. என்னடா பாவம்? என்ன பாவம்? ஞாபகம் இருக்கா எப்படி பிரிஞ்சிங்கன்னு? எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு மச்சான். நீ குழம்பி போய் நின்ன அந்த நொடி. என்னடா அன்னைக்கு நீ அவ்வளோ நம்பிக்கையா சொல்லிடலாம்னு போற, அவ பாட்டுக்கு வந்துட்டு என்னென்னமோ ஏசிட்டு போறா. அவள் பொண்ணு மச்சி. அவளுக்கு எப்படிடா இருந்திருக்கும் அன்றைக்கி நான் அவளை காதலிக்கிறேன்னு யாரோ 3வது ஆள் சொல்லி கேட்கும்போது. இருக்க போறது நீயும் அவளும் தான். யாரு என்ன பேசினா என்னடா, இவங்களுக்கு பேசவா சொல்லி தரணும்? நம்ம இருந்தது யூனிவர்சிட்டி மச்சி. அங்க நீ எந்த பிள்ளைகிட்ட பேசினாலும் காதல் தான்னு சொல்ற ஒரு கூட்டம் இருக்கு. இதே வேலையா? அவளே தான் இதை சூஸ் பண்ணா. அவ வாழ்க்கை, அவ இருக்கட்டும். நீ வா, நான் இருக்கேன். பா 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 ஆ டேய், என்னப்பா அம்மாவை என்னைக்கு பார்த்தீங்கன்னு தான் கேட்டேன். என்னமோ புடம் எழுத போகிற மாதிரி இவ்வளோ நேரம் யோசிக்கிறீங்க. இல்லைடா ஜஸ்ட் சும்மா ஒரு மாதிரி. அம்மாவை பற்றி பேச ஆரம்பித்தோன்னே விண்ணை தாண்டி வருவாயாவா? சரி சொல்லுங்கள், அவங்கள எங்கே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க? அம்மாவா? ஒரு மணிரத்னம் படம் மாதிரிடா. யூனி டைமில் ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சுட்டு பிரேக்லாம் முடிச்சுட்டு திரும்பி யூனி போகிறதுக்கு வெயிட் பண்ணிக்கிருக்கேன் பஸ் ஸ்டேஷனில். உன் சித்தப்பா சந்திரோட தான். அப்போ தான் உங்கள் அம்மா வந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். என் 2 கண்ணும் நான் தான் பார்ப்பேன்னு சண்டை போடுற மாதிரி ஒரு ஃபீல். உங்கள் அம்மாவை மலைவில்னு தான் கூப்பிடுவேன். ஆமாம் ஆமாம், ஒரு மலையாள பாட்டில் வரும். ஏன்னா அன்றைக்கி தான் அந்த சம்பவம் நடந்துச்சு. மலை தூரி முடிஞ்சோட தான் வானவில் வரும். மழை வரும் முன்னாடி இருட்டிட்டு இருந்தபோது வந்தா வானவில் மாதிரி. அவ்வளோ அழகு. வந்து என்கிட்ட இந்த பஸ் வந்துருச்சான்னு கேட்டா. நான் தான் மெய் மறந்து போகிறதுன்ற சொல்லுக்கு அடையாளமாக இருந்தேனே. சித்தப்பா தான் பதில் சொன்னார். போய் உக்காந்துட்டா. அவளோட சீட் நம்பர் 3, என்னோட 5, சித்தப்பாவோட 4. சீட் நம்பர் மாற்றிக்கிட்டேன் உன் சித்தப்பா கூட. யூனி போகிற 4 ஹவர்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணிச்சு எல்லாமே. செம்மதான். கருப்பு வேலை படம் மாதிரி தொடாமலே பேசியிருப்பீங்களே. அப்புறம் என்ன தொட்டா பேசுவாங்க? தொட்டு பேசணுன்னா ஒரு உரிமை இருக்கும் நண்பே, இல்லைன்னா தப்பாக்கிறோம். நீ 2K கிட்ஸில் அப்படி தான் பேசுவ. அம்மா நல்லா பாட்டு போடாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. நான் கேட்டிருக்கேன் போல சில பாட்டுலாம். ஆனால் அவங்களுக்கு பிடிச்ச பாட்டுனா இது. அம்மாவுக்கு பிடிச்ச பாட்டுனா இல்லைப்பா இருங்க. உங்களுக்கும் அம்மாவுக்கு பிடிச்ச பாட்டுனா இது. உயிரே உயிரே பாட்டா, பாம்பே படத்துலேருந்து. உயிரே உயிரேவா? எப்போ உள்ள பாட்டு இது? என்னடா எப்போ உள்ள பாட்டு? நாங்களாம் 90s கிட்ஸ்டா. எங்களுக்கு எப்போவுமே ரஹ்மான் தான். ஆமாம் ஆமாம், 90s கிட்ஸு கல்யாணம் ஆகிறதே அபூர்வம் தான். ஹேய் போடா, போய் கிளம்பு, சாப்பிட போகலாம். இவங்கிட்ட நிஜமாக என்ன நடந்துச்சுன்னு சொல்ல வேண்டாம். அவனை பாசிட்டிவாக உங்கள் மகனாகவே வளர்க்கணும்னு சொல்லிட்டு மலைவில் போய் இதோட 20 வருஷம் ஆச்சு. நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் கூட இங்கே 4 விதமான பேச்செல்லாம் வந்துகிட்டே தான் இருக்கும். எனக்கு என்னோடய வாழ்க்கையில் முக்கியம் என்னோடய அப்பா அம்மா, அப்புறம் ரொம்ப முக்கியம் என் நண்பன் சசி. 3 பேர்கிட்டையும் பேசி எடுத்த முடிவு தான் மழைவில் கல்யாணம் செஞ்சிட்டது. இந்த உலகம் பேரன்பின் நாதி ஊற்று. நான் முத்துக்குமார் சொன்ன வரிகள் எவ்வளோ உண்மைன்னு என் வாழ்க்கையில் புரிஞ்சுது. வாழ்க்கையில் நிறைய பேரை கடந்து போகிறோம், ஆனால் சிலர் பேர் மட்டும்தான் ரொம்ப முக்கியமாக எப்பவுமே நம்ம மனதுக்குள்ளே இருப்பாங்க. அப்படி தான் மழைவிலும் அவளோட இருந்த அன்பம். Actually, you know what? Our lives are defined by opportunities, even the one we have missed.
துணையாக நான் இல்லை, நலம் கேட்க ஆள் இல்லை, வீணாக பிறந்தேனோ, வெளிச்சத்தில் நிழலும் இல்லை, கானத்தில் இசையும் இல்லை, காதோரம் மொழியும் எங்கே, வானத்தில் ஒளியும் இல்லை, மழைவில் உன் வண்ணம் எங்கே, வான் கொட்டும் அருவியே சில துளிகளை நீ இரவல் தாராய், என் கண்ணீர் துளிகளை பிறர் பார்க்க கூடாதே, உன் கைகள் பட்டதும் வெளி தொட்டதும் என் கண்ணின் ஓரம்